டேய் அந்த ஃபோனில் யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க? யாராச்சும் கால் பண்ணி என் கூலி நம்பர் கேட்டாங்களா? அண்ணா எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. உங்களுக்கு தெரியாமல் கூலிப்பு சரக்கு ஓட்ட தானே அந்த நம்பரை நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். கீழே நம்ம மேன்ஷன் பசங்க தானே இப்போ கால் பண்ணி கூலிப்பு கேட்டாங்க. கூலி நம்பர்னால் யாரும் சொல்லலண்ணா. இந்த தேவா யாருன்னு தெரிஞ்சும் நீ வந்து தொட்டிருக்க அப்படித்தானே? அண்ணா சத்தியமாக தெரியாதுண்ணா. நான் வந்து சின்ன வயசாக இருக்கப்போ எங்கள் அப்பாவை கொன்னுட்டீங்க. அப்போ வந்து இவ்வளோ காட்டு மொக்க போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பவர் ஹவுஸ்னு சொல்லிட்டு கூலிக்காக வசனம் பேசி எங்களை கொல்லுவீங்கன்னு தெரியாது. எங்கள் அப்பா அப்போ ஏன் செத்தாருன்னு இப்போ தானே புரியுது. தயவுசெய்து என்னை வேகமாக கொண்டுண்ணா. கூலிக்கான நியாயம்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு 30 வருஷம் ஆஃப் லைனில் இருந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணா. இவ்வளோ நாள் எங்கடா போனேன்? இவ்வளோ நாள் கூலியை நாங்கள் குடும்பப்படுத்தினோமே எங்கண்ணா இருந்த? மேன்ஷன் என்னண்ணா பண்ணிகிட்டு இருந்தேன் உட்காந்து? எனக்கு 4000 கோடி சொத்து இருக்கு. என் மகன் செத்துட்டான். இப்போது நானும் சாக போகிறேன்னு நினச்சா கூட எனக்கு கவலையாக இல்லை. நீ பேசுகிறத இன்னும் எவ்வளோன்னு எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தியா? அப்போ தான் எனக்கு கவலையாக இருக்குது. தயவுசெய்து வேகமாக சுட்டு கொண்டு இல்லாட்டி அறுத்து போட்டுரு ப்ளீஸ். மேலே போய் என் ஃப்ரெண்டை என்ன சொல்லுவேன் சொல்கிறா. பவர் ஹவுஸ்னு ஒருத்தர் மொக்கை போட்டுக்கிட்டு இருந்தார். காட்டு மொக்கையாக இருந்துச்சு அது. நல்ல வேலை அவரே என்னை கொண்டுட்டார். கொல்லலைன்னா அந்த காட்டு மொக்கனால் நானே என்னைய கழுத்து எடுத்துட்டோ இல்லை சுட்டுட்டோ செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.